Hello guys, welcome back to Photography Tamil YouTube channel. In the video la 2025 comeback கொடுக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கான ஒரு சூப்பரான ரீல்ஸ் எடிட்டிங் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது முற்றிலும் வந்து VN app ல எடிட் பண்றனால நான் வந்து ஆல்ரெடி அது வந்து டெம்ப்ளேட்டை வந்து அப்டேட் பண்ணிட்டேன். சோ நீங்க வந்து just ஸ்கேன் பண்ணா மட்டும் போதும். 2025 ல நீங்க யாரு கம்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படினா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏனா அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு வந்து Subscribe பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு இந்த 2-3 நாள்ல. அதனால தான் சொல்றேன். மிஸ் பண்ணாம இருக்க Subscribe பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ எடிட் அதுக்கு நான் TTF வாசனோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் அவர் தான் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நீங்கள் ஒரு TTF இருந்தால் அந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம எடிட் பண்ண போகிற ரீல்ஸோட இந்த மாதிரி QR கோட் இருக்குல்ல, அது வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். இல்லை இதையும் இருக்குது, நீங்கள் இதை வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி அந்த ரீல்ஸ் வந்து எடிட் பண்ணது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ரிவியூ பார்த்துருங்க. 2024 வாழதே விடல, 25 வழி வாழ்ந்துடுங்கடா, நான் வாழ்ந்துக்கிறேன். நீங்க வந்து கம்பல்சரி VN app வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம போன்ல VN app வந்து ஓபன் பண்ணும்போது இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் முதல்ல சொன்னேன் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்கேன். இந்த VN-ஓட டெம்ப்ளேட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்கேன். VN app-ல மேலே வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்கேனர் வந்து கிளிக் பண்ணி கொடுங்க. அதுக்கு மேலே ஒரு மாதிரி ஃபைல் சிம்பிள் இருக்கும். இந்த இடத்துல மேலே வந்து ஃபைல் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண நம்மளோட டெம்ப்ளேட்டோட ஸ்கேனர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கொடுங்க. ஸ்கேன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஆப்ஷன் வரும். கீழே இருக்க டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி ஒரு டிரைவ் ஃபைலுக்குள்ளே போகும். ஸோ மேலே இருக்க டவுன்லோட் ஆப்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே டவுன்லோட் எனிவே அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி கொடுங்க. இப்போ நமக்கு கீழே உள்ள டெம்ப்ளேட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொடுங்க. அதை கிளிக் பண்ணால் மீடியா ஃபைல்ஸ் வந்து செலக்ட் பண்ணும். வீடியோவில் வந்து எந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இதில் ஒரு 3 வீடியோ வந்து 2023 இருக்கிறதும் பாக்கி இருக்கிறதுல உங்களோட மாசான வீடியோஸ் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மொத்தம் நம்ம 7 கிளிப் இருக்குது. 7 கிளிப்பையும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸில் தான் நம்மளோட கிளிப்பை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மலாக கிளிக் பண்ணி கொடுத்தோன்னா அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்காக தான் இந்த வீடியோ. சிம்பிளாக வந்து நான் வந்து ஸ்கேனர் கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் உங்களுக்கு வந்து கரெக்டாக எடிட் பண்ணோம் அப்படின்றனால தான் இந்த ஒரு மெத்தட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எப்படி ஒரு வீடியோவில் இருக்கிற பர்டிகுலரான போர்ஷன்ஸ் வந்து ட்ரிம் பண்ணி ஆட் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு ஜஸ்ட் வந்து நம்மளோட அந்த வீடியோ இருக்குல்ல, அதை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு மேலே வந்து க்ரோப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த க்ரோப்பை கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ட்ரிம் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து இருக்கிற பெஸ்ட்டான டைமிங் இருக்குல்ல, இந்த டைமிங் அதை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு டிக் பண்ணிக்கலாம். இப்படி வந்து நம்ம ரீல்ஸில் வந்து எந்தெந்த போர்ஷன் வந்து நமக்கு தேவையோ அதை வந்து நம்மளால் வந்து ட்ரிம் பண்ணி செலக்ட் பண்ணி கொடுக்க முடியும். அடுத்து இருக்கிறது என்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது, அதில் எல்லா கிளிப்புமே இருக்குது, அதை ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஒரு வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவில் பைக் கோட் போடுற மாதிரி இருக்குது. அதே வீடியோ எனக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் பக்கத்தில் இருக்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறோம். ரீப்ளேஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து செலக்ட் பண்ணுறோம். நம்ம அந்த கோட் போடுற வீடியோவை சூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பக்கத்தில் ஒரே வீடியோ வந்து செலக்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் அதை கிளிக் பண்ணி க்ரோப் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் போர்ஷனுக்கு வந்து இப்படி ட்ரிம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். கோட்டு போடுறது வருது. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க கிளிப் வந்து வருது. இதில் உங்களுக்கு கலர் கிரேடிங் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அந்த வந்து கிளிப்பை கிளிக் பண்ணி ஃபில்டர் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து கலர் கிரேடிங் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் அட்ஜஸ்ட் அப்படின்னு ஆப்ஷனில் மேனுவலாக வந்து நம்மளால் கிரேடிங் பண்ணிக்க முடியும். இப்போ ஷார்ப்பனிங் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஷார்ப்பனிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கலர் உங்களுக்கு பிடிக்கலன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடிட்டிங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்குல்ல, அந்த சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரெசல்யூஷன் 1080 பிக்சல், அதுக்கப்புறம் வந்து FPS 30 FPS, பிட் ரேட் 10 இருக்குது, அதை எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக வந்து உங்களால் ஒரு கம்பேக் ரீல்ஸ் 2025க்கு ஒரு சூப்பரான கம்பேக் ரீல்ஸ் வந்து நம்மளால் எடிட் பண்ண முடிஞ்சு. இதே மாதிரி நிறைய ரீல்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு தனி வீடியோ போடுறேன். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.